Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நெல்லை மாவட்டம் கொத்தங்குளம் பகுதியில் உள்ள பாசன குளத்தில் டன் கணக்கில் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். கள விவரங்களை விரிவாக வழங்கலாம். மக்கள் தேவைக்கும் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குடிநீர் தேவைக்கும் மிகவும் இன்றியமையாத ஒரு பாசன குளத்தில் கோபாலசமுத்திரம் பேரூராட்சியில் சேகரிக்கப்படக்கூடிய நாளொன்றுக்கு சேகரிக்கப்படக்கூடிய டன் கணக்கான மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை கடந்த சில மாதங்களாகவே இப்பகுதியில் இருக்கக்கூடிய குளத்தில் கொட்டி செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்து கலாய்வு செய்வதற்காக நம்ம தமிழ் ஜனம் தொலைக்காட்சியிலிருந்து நேரடியாக நடத்தி ஆய்வு செய்யும்போது பல மாதங்களாக இந்த பகுதி முழுவதுமே குப்பைகளை மொத்தமாக கொட்டி சென்றிருக்கிறார்கள். கொத்தன்குளம் பகுதிக்குட்பட்ட பகுதியில் 15 வார்டுகள் இருக்கிறது. இந்த 15 வார்டுகளிலும் சேகரிக்கப்படக்கூடிய டன் கணக்கான குப்பைகளை இந்த பகுதி மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த விவசாயத்துக்கு தேவைப்படக்கூடிய இந்த குளத்தில் கொட்டி செல்வது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் இங்கு நேரலை வாயிலாக நம்மால் காண முடிகிறது. அபிராமி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டான் குழியில் இருந்து இப்பகுதி பொதுமக்களுக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கும் விவசாயத்திற்கும் குடிநீர் தேவைக்கும் மிகவும் இன்றியமையாத ஒரு குளமாக இந்த குளம் இத்தனை ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது. முறையாக கொத்தன்குளம் பேரூராட்சி பகுதிக்கு உட்பட்ட நிர்வாகம் முறையாக இந்த குளத்தை பராமரிக்காமல் இவர்களுக்கென்று தனியாக கொட்டி அளிக்கப்பட வேண்டிய அனைத்து மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை நாளொன்றுக்கு மொத்தமாக சேகரித்து இந்த பகுதி கொட்டப்பட்டிருப்பதால் இந்த பகுதி முழு நீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கொத்தன்குளம் பகுதியில் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து அனுப்பாமல் மொத்தமாக சேகரித்து இந்த பகுதியில் கொட்டப்படுவதால் இந்த பகுதி முழுவதுமே ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழல் நிலவுகிறது. இது குறித்து பேசுவதற்காக இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நம்மிடம் இணைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கர்ணன் படத்தில் நடத்தியிருந்த அந்த முத்தம்மாள் பாட்டி நம்மிடம் இணைந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சில கேள்விகள் முன்வைக்கலாம். பாட்டி வணக்கம். இந்த கொத்தன்குளம் பகுதியில் இந்த குளத்தில் எத்தனை நாளாக குப்பையை கொட்டிட்டு இருக்கிறாங்க? இது என்ன மாதிரி தொந்தரவு உங்களுக்கு இருக்குது? எங்களுக்கு 17 வருஷமா முன்னால் இதில் நல்ல தேங்காய் தண்ணி தொழிற்சாலை இருந்துச்சு. பிள்ளைகளை குளிப்பாட்ட, துணி துவைக்க, குளிக்க எல்லாமே இல்லை நல்ல முறையாக நாங்கள் இருந்தோம். இப்போ இந்த குப்பையை கொட்டி இந்த செத்த நாய் மாடெல்லாம் போட்டு பிள்ளைய தூங்க விடாமல் தீயை கொளுத்தி ராத்திரி பிள்ளைகளை கொண்டுட்டு என் பேர மாதிரிலாம் ஓடுதான் பச்சை பிள்ளைகளை வச்சுட்டு அவ்வளோ ஓடி தண்ணி செழிப்பு உள்ள இடத்துல எங்களை குப்பையை கொட்டி எங்களை சின்ன பண்ணமாக ஆக்கி எங்கள் ஊரை 500 வீட்டுக்காரலாம் நாங்கள் தெவுங்குதான் தண்ணி இல்லாமல் குளத்தில் குளிச்சா மேலெல்லாம் ஊறுது. சாக்கடை தண்ணியை திறந்து விட்டு சாக்கடையை விட்டு எங்களை குளிக்க விடாம ஆக்கிட்டோம். இந்த ஆற்று தண்ணியில் இந்த வயசானாலும் எனக்கெல்லாம் நடந்து போக முடியாது. ஆற்றுக்கு வீட்டில் தான் ஒரு மரம் தண்ணியை வச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியாப்பட்ட தேங்காய் தண்ணியை நாசமாக ஆக்கிட்டாவா. எங்களுக்கு இந்த குப்பையில் கொட்டக்கூடாது. குப்பையை பூரம் துப்புரம் ஆக்கி எங்களுக்கு பதியம் எவ்வளவு தூரம் 6 அடி இடம் தந்து எனக்கு கிடங்கு அந்த கிடங்கு எங்களுக்கு கண்டிப்பாக தரணும். அந்த பாட்டிக்குரிய கருத்தை கேட்க முடிந்தது. இந்த பகுதி முழுவதுமே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மாத கணக்கில் கிட்டத்தட்ட பல மாதங்களாக இந்த பகுதி முழுவதுமே குப்பைகளையும் மருத்துவ கழிவுகள் இறைச்சிகளையும் மொத்தமாக தரம் பிரிக்காமல் இந்த பகுதி முழுமே கொட்டப்பட்டிருக்கிற காரணத்தினால் இந்த கொத்தங்குளம் பகுதி முழுமே ஒரு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குளத்திலிருந்து சேகரிக்கப்படக்கூடிய இந்த நீரை தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களுக்கும் தேவையான அனைத்து பூஜைகளுக்கும் அபிஷேகங்களுக்கும் பயன்படுத்தப்பட்ட காலங்கள் சென்று தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீரை பொதுமக்கள் கூட பயன்படுத்த முடியாத ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக கோபாலசமுத்திரம் பேரூராட்சி இதுக்கு விரைந்து ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை தோறும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய அந்த மக்கள் குறைதீர்ப்பு முகாம் மற்றும் விவசாயிகள் குறைதீர்ப்பு முகாமில் தொடர்ச்சியாக மனுக்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் தற்போது வரைக்கும் அந்த மனுக்கள் மீது எந்த ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்பது மிக முக்கியமான குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது. இங்கே கொட்டப்படக்கூடிய இந்த திட மற்றும் திரவ கழிவுகளாலும் மக்கும் குப்பை மக்காத குப்பைகளாலும் அது முறையாக தரம் பிரித்து அனுப்பாத காரணத்தினால இந்த பகுதி முழுவதுமே ஒரு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நோய் தொற்று பரவக்கூடிய அபாயகரமான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் பருவமழை ஆரம்பித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் இங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை முறையாக அப்புறப்படுத்தாமல் இதே இடத்தில் வைத்திருந்தால் வரக்கூடிய நாட்களில் அதிகமான ஒரு நோய் தொற்று பரவக்கூடிய ஒரு அபாயமான சூழல் இந்த கொத்தங்குளம் பகுதியில் நிலவருகிறது. உடனடியாக நெல்லை மாவட்ட நிர்வாகமும் கொத்தங்குளம் மற்றும் கோபாலசமுத்திரம் பேரூராட்சி நிர்வாகமும் உடனடியாக இருக்கக்கூடிய குப்பைகளை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்ற மிக முக்கியமான கோரிக்கை மக்கள் வச்சிருக்கிறாங்க. கள விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சரவணன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.